திருவண்ணாமலைக்கு அரக்கோணத்தில் இருந்து 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழு விரைகிறது. கனமழை பெய்வதால் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும் என அச்சம். பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 5000 கன அடியாக அதிகரிப்பு. கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையினால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. திருவைகுண்டம், வெள்ளநாடு, ஈரல் பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். அடுத்த 2 நாட்கள் தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். வருகின்ற 15ஆம் தேதி அந்தமான் அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். காற்றழுத்த தாழ்வின் நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழை பெய்யும் என பாலச்சந்திரன் பேட்டி. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவிழக்கும். சென்னை உள்ளிட்ட இடங்களில் மழை குறையும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரம். இயல்பை விட 16 விழுக்காடு அதிகமாக மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல். சென்னை வேளச்சேரி மேம்பாலத்தில் மீண்டும் வாகனங்கள் நிறுத்தம். கனமழை பெய்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கனமழையினால் திருவள்ளூர் மாவட்டத்தில் 1294 ஏரி மற்றும் குளங்கள் நிரம்பியது. ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தொடர் மழையினால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டுகிறது. வினாடிக்கு 5000 கன அடி நீர்வரத்து இருப்பதால் உபரி நீர் திறக்க வாய்ப்பு. அச்சரப்பாக்கத்தில் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை. சென்னை விமான நிலையத்திற்குள் மேற்கூரையிலிருந்து அருவிவாள் கொட்டிய மழைநீர். மின்சாரம் செல்லக்கூடிய பகுதியிலிருந்து மழைநீர் கொட்டுவதால் பயணிகள் அச்சம். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நடப்பு கூட்டத்தொடரிலேயே மசோதாவை தாக்கல் செய்ய திட்டம். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் பாஜக எம்பிக்கள் கட்டாயம் பங்கேற்க அறிவுறுத்தல். முக்கியமான மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல். சமூக நீதி என்ற மைய பொருளை கொண்டு அனைவருக்கும் சமத்துவம், சுதந்திரம் போன்றவற்றை வலியுறுத்தியவர் பெரியார். வைக்கம் போராட்ட 100ஆண்டு விழாவில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேச்சு. பாகிஸ்தான் சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க தூதரக ரீதியிலான நடவடிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் விளக்கம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி விறுவிறுப்பு. குகேஷ் லிரேனின் 14வது ஆட்டம் டிராவை நோக்கி நகர்கிறது.